வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத மேஷராசி பலன்கள். இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ஜூன் மாத மேஷராசி பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கிறது. ஜூன் மாதம் ஜூலியன் மற்றும் அது கிரிகேரியன் நாட்காட்டியின்படி ஜூன் மாதம் ஆண்டின் 6வது மாதமாக இருக்கிறது. இந்த 6 என்பது சுக்கிரனின் ஆளுகைக்கு உட்பட்ட மாதமாகும். மற்றும் இன்னொரு சிறப்பு, சுக்கிர பகவான் தன் சொந்த வீடாக இருக்கும் ரிஷபராசியில் வைகாசி மாதம் முழுவதும் வாசம் செய்கிறார். மேலும் சுக்கிரனுடைய பயணக்காலம் 30 நாட்கள் ஆகும். இந்த மாதத்தின் பெயர் ஜூனோ என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு ரோமானிய தெய்வத்தின் நினைவாக வைக்கப்பட்ட பெயராக இருக்கும். ஜூன் மாதத்தின் பிறப்பு கற்கள் மூன்ஸ்டோன், முத்து மற்றும் புதியதாக பிறக்கும் மலர்கள் மற்றும் ரோஸ் மலர்கள். இந்த புதியதாக பிறக்கும் மலர்கள் என்பது சிறு சிறு பூக்கள். இந்த ஜூன் 2024இல் மேஷராசி பலன் பற்றி பார்ப்போம். பொதுவாக மேஷராசி பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில். மேலும் நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த முடிவுகள் யாவும் உங்கள் வாழ்வியல் சார்ந்தவையாக இருக்கும் மற்றும் அவை எளிமையானவை அல்ல. சற்று கடினமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. மேஷராசி மக்களுக்கு இடம் விட்டு இடம்பெயர்தல், வெளிமாநிலம், வெளியூர், வெளிநாட்டு பயணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இந்த கிரக நிலைகள் சுட்டி காட்டுகின்றன. எனவே நீங்கள் எப்பொழுதும் வெளிநாடு செல்ல விரும்பினாலும் அல்லது வெளியூர் செல்ல விரும்பினாலும் அது சார்ந்து இன்னும் முயற்சிக்கவில்லை என்றால் அதில் தங்கள் முயற்சியை தொடங்குவதற்கான நேரம் இந்த நேரம் வலுவாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் யாவும் உங்களுக்கு பலிதமாகும். பலன் சார்ந்து உங்களுடைய பயன்கள் யாவும் வெற்றி அடையும். இந்த நேரத்தில் உங்களின் திட்டத்தை நீங்கள் விரைவில் செயலாக்க முடியும். இந்த மாதம் மேஷராசி மக்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் என்று தெரிகிறது. எனவே உங்கள் செலவினங்களை உன்னிப்பாக கவனித்து சற்று கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையுடன் அறிவுறுத்தப்படுகிறது. காரணம் என்னவென்றால், உருவாகும் சூழல் அல்லது நீங்கள் செய்யும் செலவுகளில் பெரும்பாலானவை உங்களுக்கு பயனற்ற செலவுகளாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் உங்களால் இந்த மாதம், அதாவது இந்த ஜூன் மாதம் நீங்கள் நினைத்தபடி பணத்தை சேமிக்க முடியும் என்கிற நல்ல செய்தியும் உங்களிடம் கிரக நிலைகள் தெரிவிக்கின்றன. மேஷராசி மக்கள் செய்யும் செலவுகள் யாவும் சேமிப்பு செலவுகளாக நல்ல திட்டங்கள் முதலீடு செய்யலாம் மற்றும் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம். இதனால் உங்கள் வங்கி இருப்பை அதிகரிக்கும் தன்மையில் உங்கள் பணம் உங்கள் அறியாமல் சேரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. குடும்ப விஷயங்களை பற்றி பல விவாதங்கள் தங்களுடைய உறவுகளுக்குள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நேரமாக இந்நேரம் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி தங்களின் கருத்துக்களை பரிமாற இந்த நிகழ்வு தங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும். எது எப்படி இருப்பினும் மேஷராசி மக்கள் தங்களின் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது. காரணம் ஏனென்றால், பேச்சுவார்த்தையின் போது மேஷராசி மக்கள் தங்களின் கட்டுப்பாட்டை இழப்பதும் நலமாக இல்லை. அதனால் உறவு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். மற்றும் தங்களின் கோபம் உங்கள் திருமணத்திலும் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலும் சில சிரமங்களை ஏற்படுத்தும். எனவே மேஷராசி மக்களுக்கு அது சார்ந்த புரிதல் அவசியமாகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த ஜூன் மாதம் மேஷராசி மக்களுடைய காதல் உறவுகளுக்கு சிறந்ததாக இருக்கும். மேலும் உங்கள் அன்புக்குரியவருடன் நெருக்கமாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் தொழில்துறையில் உங்கள் கடின உழைப்பின் பலன்களை நீங்கள் இப்பொழுது அறுவடை செய்வீர்கள். மேஷராசி மக்களுடைய வணிக உரிமையாளர்களால் லாபம் மற்றும் வியாபாரம் அது சார்ந்த விரிவாக்கம் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் அதே நேரத்தில் மேஷராசி மக்கள் தங்களின் உடல்நலத்தை கவனித்துக் கொள்வது அவசியமாகிறது. காரணம், இதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நோய் தொற்றுகள் உண்டாகும் சாத்தியக்கூறுகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய கல்வி கற்றலில் கடினமாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. மேஷராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் மேஷராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சாதகமான பலன்களை உருவாக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்கள் 11ஆம் வீட்டில் நீடிப்பதால் தங்களின் சோம்பலை புறந்தள்ளி நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். இதனால் உங்கள் முயற்சிகள் மற்றும் உழைப்புகள் யாவும் தங்களின் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும். மேலும்
உங்கள் செயல்பாடுகளை ஒரு விதமான அதிநுட்ப அறிவுடன் நீங்கள் அணுகுவீர்கள். இந்த மதிநுட்பம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தன்மையில் அவர்கள் உங்களை உயர்வாக பார்ப்பார்கள். இக்காலம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் அதற்கான பரிசும் கூட கிடைப்பதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. சில நேரங்களில் தங்கள் மூத்த அதிகாரிகள் உங்கள் வேலையில் திருப்தி அடைந்தாலும் அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லாமல் போகலாம், வெளிப்படையாக காமிக்காமல் போகலாம். அதனால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் தொழிலிலும் உங்களுடைய சம்பளத்திலும் பதவி உயர்விடம் ஏற்பட்டால் அவற்றை பற்றி நீங்கள் மூத்த அதிகாரிகளுடன் விவாதிப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வும் பரிசும் கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 6ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் 2ஆம் வீட்டில் சுக்கிரன், வியாழன், சூரியன் ஆகியோருடன் சேர்ந்து இருப்பார். இந்த சீரமைப்பு உங்கள் தொழிலில் செழித்து வளர்வீர்கள். நீங்கள் மற்றும் உங்களுக்கென உள்ள தொழிலில் ஒரு முக்கிய இடத்தை உருவாக்கி தங்களின் போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி நீங்கள் முன்னணியில் இருப்பீர்கள். மேஷராசி மக்களின் சக ஊழியர் ஒருவர் உங்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாக ஆதரவளிக்க முன்வருவார். மேஷராசி மக்களுடைய வணிகத்தில் இவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் இந்த மாதம் உறுதியளிக்கிறது. அதேபோல் மேஷராசி மக்களுடைய தொழில்முறை ஒத்துழைப்புகள் இந்த மேஷராசி மக்களுக்கு நீட்டிக்கப்படலாம். அது தொடர்ந்து ஆதாயத்தை பெறுவதற்கான சூழலை உருவாக்கி தரும். இதன் விளைவாக தோன்றும் இறுக்கமான பிணைப்பினால் உங்கள் வணிகத்தை பற்றிய அதிக புரிதல் உங்களுக்கு கூடுவதால் தங்களின் வியாபார வெற்றிக்கும் தொழில் வெற்றிக்கும் அதிக வழிவகுத்து முன்னேறி செல்வீர்கள். உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் உங்கள் ராசியில் வாசம் செய்கிறார் மற்றும் சனியின் முழு அம்ச பார்வையும் செவ்வாய் பகவான் பெறுகிறார். இதன் விளைவாக செவ்வாய் கிரகத்திலிருந்து 7வது வீடு உங்கள் வலுவான கரத்திரஸ்தானமாக இருக்கிறது. அது உறுதியாக நின்ற போதிலும் நீங்கள் சற்று அவசரம் காரணமாக சில மோசமான முடிவுகளை எடுக்கும் சூழலும் இருக்கிறது என்பதால் இந்த நேரத்தில் மேஷராசி மக்கள் அதிக எச்சரிக்கையுடன் தங்களின் முடிவுகளை நிதானமாக எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இல்லை என்றால் மேஷராசி மக்கள் பல இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மோசமான சூழலை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேஷராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது மேஷராசி மக்களுடைய நிதிநிலையை பார்க்கும்போது இந்த மாதம் சற்று ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக தோன்றுகிறது. ராகு பகவான் உங்கள் 11வது வீட்டில் வாசம் செய்கிறார். உங்கள் செலவுகள் கைக்கு வராமலும் கட்டுக்குள் அடங்காமலும் போகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. அவற்றை கையாள்வது மற்றும் அவற்றை திறமையாக கட்டுப்படுத்துவது உங்களுக்கு இந்த நேரத்தில் கடினமாக இருக்கலாம். இதன் விளைவாக பணப்பற்றாக்குறை சார்ந்த சாத்தியமான நிதி சார்ந்த உறுதியற்ற தன்மை உங்களுக்கு ஏற்படலாம். இது நிகழும் முன் சற்று எச்சரிக்கையுடன் உங்களுடைய செலவுகளை செயல்படுத்துவது அவசியமாகிறது. 2ஆம் வீட்டில் சூரியன், வியாழன், சுக்கிரன் மற்றும் புதன் இருப்பதால் நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் பணத்தை திடமான சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் அல்லது வங்கியில் டெபாசிட் செய்வதன் மூலம் இந்த மாதம் உங்களின் செலவுகளை நீங்கள் திருப்பிவிடலாம். இதன் விளைவாக இந்த மாதம் நீங்கள் சிறிது பணத்தை சேமிக்க முடியும். இதனால் உங்கள் வங்கி கணக்கில் இருப்பை உயர்த்தும் சூழல் உருவாகும். இதன் விளைவாக இந்த மாதம் நீங்கள் சிறிது பணத்தை சேமிக்க முடியும். மேஷராசி மக்கள் தாங்கள் செய்யும் வியாபாரத்தில் இருந்தால் உங்கள் முயற்சிகளால் நிதி ஆதாயம் உங்களுக்கு பெருகும் கூடிய தன்மையில் இருக்கிறது. மேஷராசி மக்கள் வேலையில் இருந்தால் உங்கள் தொழிலை மேம்படுத்தி அதிக ஊதியத்தை பெற வழிவகை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்கள் முதலீடு செய்த முந்தைய பங்கு சந்தை முதலீடுகளிலிருந்தும் நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம். இந்த எதிர்பாராத நிதியை இவர்கள் பெறுவதால் கணிசமான தொகையை பெறுவதற்குண்டான சூழலும் அதை சிறப்பாக சேமிக்கும் உங்களால் முடியும். அப்படி வரும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்தவும் குறிப்பிடத்தக்க பலன்களை தக்க வைக்கவும் அது சரியான முறையில் முதலீடு செய்வது மிகவும் அவசியமானது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேஷராசி மக்கள் நல்லதொரு பொருத்தமான முதலீட்டு வாய்ப்பில் ஈடுபட்டால் இவரின் எதிர்கால நல்வாழ்வு இருக்கும். மேஷராசி மக்களின் ஆரோக்கியம் பார்க்கும்போது இந்த மாதம் மேஷராசி மக்களுக்கு சிறிய உடல்நலக்குறைவு ஏற்படும் அபாயம் இருக்கிறது. இருப்பினும் உங்கள் ராசியில் உள்ள செவ்வாய் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பார். நீங்கள் உடல் செயல்பாடு மற்றும் யோகாவில் கவனம் செலுத்துவது மிகுந்த நலத்தை உங்களுக்கு உறுதி செய்யும். மேஷராசி மக்கள் தங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தின் அக்கறை காட்டுவது மிகுந்த மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு இந்த விஷயத்தில் காலை நடைப்பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறந்துவிடாமல் தினம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ராகு 12ஆம் வீட்டில் முதல் வீட்டில்
செவ்வாய், 11ஆம் வீட்டில் சனி. இந்த மாத தொடக்கத்தில் சூரியன், வியாழன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்கள் 2வது வீட்டில் இருப்பார்கள். அதே சமயம் கேது உங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆகையால் இந்த கிரக நிலைகள் உங்களது தொழில்கள் அனைத்தையும் மேஷராசி மக்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளையும் வழிவகுக்கும். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது முக்கியம். மேஷராசி மக்களுக்கு கண்ணெரிச்சல், கண்ணில் வலி போன்ற உணர்வுகள் மற்றும் குதிகால் வலி அல்லது கால்களின் நரம்புகள் விரைப்பு போன்ற வலிகளையும் அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது. இந்த சிக்கல்களை தவிர்க்க மேஷராசி மக்கள் மிகுந்த கவனமுடன் தங்களின் தேக நலன் காக்க முயற்சி செய்ய வேண்டும். மிக முக்கியமாக மேஷராசி மக்கள் உண்ணும்போது கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் உணவு எப்போது, எங்கே, எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள். இதனால் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு உதவும் தன்மையில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேஷராசி மக்களுக்கு அவரின் கோச்சாரத்தின்படி ஜூன் 12ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் 3வது வீட்டில் நுழைகிறார். இதைத் தொடர்ந்து ஜூன் 14ஆம் தேதி புதன் அவரை பின்தொடர்கிறார் மற்றும் ஜூன் 15ஆம் தேதி சூரியன் அதேபோல் பின்தொடர்ந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். இந்த நேரத்தில் மேஷராசி மக்கள் தங்களின் உடல்நலம் மேம்படும். மேலும் நீங்கள் இந்த நேரத்தில் திடகாத்திரமாகவும் நன்றாகவும் இருப்பதாக உணர்வீர்கள். மேஷராசி மக்களுடைய காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது உங்கள் காதல் உறவை பொறுத்தவரை 5வது வீட்டின் அதிபதியான சூரியன், வியாழன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியவற்றின் 2வது வீட்டில் ரிஷப வீட்டில் தற்சமயம் இருக்கிறார்கள். இந்த நேரம் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். மேஷராசி மக்கள் தங்களின் அன்புக்குரியவருக்கு தங்கள் உணர்வுகளை நேர்மையாக தெரிவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எதிலையும் மறைபொருளும் மௌனமும் உங்களுக்கு ஒத்து வராது. மேலும் அன்புக்கு உரியவரின் இதயத்தை வெல்வதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. பணிவுடனும் அன்புடன் நடந்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இதனால் உங்கள் பாசப்பிணைப்பு வலுவடையும். தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்புடன் பாசத்தை மொழிவீர்கள். இவர்கள் தொடர்ந்து உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள் மற்றும் ஒரு அற்புதமான உங்களின் துணை கூட்டாளியாக உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். உங்கள் காதலை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு பழகுவார்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் உங்களின் துணையை பெருமையுடன் அறிமுகப்படுத்துவதன் மூலம் உங்கள் காதல் வாழ்க்கையில் பகிரங்கப்படுத்தி நலமுடன் வாழ்வதற்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக மேஷராசி மக்களுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுடன் ஒட்டி கொண்டு உங்களுக்கு உதவி செய்வார்கள். இது உங்கள் குடும்ப உறவுகளை மேம்படுத்தி குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தரும். இந்த நேரத்தில் குடும்பத்திற்குள் காதல் திருமண ஒப்புதலுக்கு தயாராக இருங்கள். உங்கள் இதயத்தை கவர்ந்த ஒருவரை நீங்கள் கண்டுபிடித்தால் அவர்களை எப்போதும் உங்களுடையதாக மாற்றுவதற்கான நேரம் இது என்பதை மறவாதீர்கள். நீங்கள் எந்தவித பயமும் இன்றி உங்கள் காதல் நிலைப்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் மேஷராசி மக்களுக்கு பொதுவாக திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் மனைவி குடும்பம் நடவடிக்கையில் ஒரு அங்கமாக இருப்பார். அவர்களின் உள் வீடு மதிப்புமிக்கதாக இருக்கும். மேலும் அவர்கள் முக்கியமான விஷயங்களில் முக்கிய ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கலாம். அவர்களின் பரிந்துரைகளால் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மேஷராசி மக்களுடைய வியாபாரத்தில் உங்களுடன் சேர்ந்து உங்களின் உறவுகளும் ஒத்துழைத்தால் உங்கள் குடும்பத்தின் செல்வத்தின் முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் தங்கள் வீட்டில் மேஷ வீட்டில் உள்ள செவ்வாய் 7வது வீட்டிற்கு நேராக பார்வையை செலுத்துகிறார். இந்த நேரத்தில் மேஷராசி மக்களுக்கு உருவாகும் கோபத்தின் காரணமாக உங்கள் மனைவியின் உணர்வுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களை நீங்கள் கூறலாம். இது உங்கள் உறவை சீர்குலைக்கக்கூடும். எனவே மோசமான தீர்ப்புகள் அல்லது கோபமாக பேசுவதை தவிர்க்க வேண்டிய அமைப்பில் மேஷராசி மக்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். உங்கள் திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பொறுமையாகவும் நிதானமாகவும் அனுபவிக்க வேண்டிய சூழல் இது. ஜூன் 12ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்து 3வது வீட்டிற்கு செல்லும்போது மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் மனைவியுடன் ஒரு பயணத்தை நீங்கள் திட்டமிடலாம். அது உங்களுக்கு ஒரு சாகசம் நிறைந்த பயணமாக இருக்கும். உங்கள் துணையுடன் உங்கள் உறவை ஆழப்படுத்த இந்த பயணம் உதவும். மேஷராசி மக்களுடைய குடும்ப உறவு மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த மாதம் மேஷராசி மக்களுக்கு நல்ல குடும்ப சூழல் அமையும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டில் வியாழன் மற்றும் புதனுடன் சேர்ந்து அவர் சொந்த ராசியில் இருக்கிறார். இதன் பொருள் குடும்பம் ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றிய சிந்தனையுடன் விவாதிப்பார்கள். ஒவ்வொருவரின் பார்வையும் முக்கியமாக இருக்கிறது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எச்சரிக்கையுடன் தங்களின் கருத்து மற்றும் பேச்சுக்களை தொடர வேண்டும். காரணம், தாங்கள் யோசிக்காமல் பேசும் ஒரு பேச்சின் முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும், துன்பத்தில் தள்ளும் என்பதை உணர்ந்து மேஷராசி மக்கள் கவனமுடன் சிந்தித்து பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. சில நேரங்களில் கடினமான தீர்ப்புகளும் உங்களுக்கு தேவைப்படலாம். மேஷராசி மக்களுடைய பரஸ்பர சந்திப்புகள் மற்றும் கருத்து விவாதங்கள் மூலம் வெற்றிகரமாக தீர்க்கப்படும் என்றாலும் சொத்து அல்லது நிதி சிக்கல்களுக்கு
சிக்கல்களும் எழ வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே சிந்தித்து பொறுமையுடன் பேசுவது நன்மையாகும். அடுத்தவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து கேளுங்கள், பேசுங்கள். மேஷராசி மக்களுடைய பொருளாதார ரீதியாக அனைவரும் பயனடைவார்கள். இவர்களின் பழைய சொத்துக்களை விற்பதன் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் ஆதாயம் பெறலாம். குடும்பத்தில் ஒரு அற்புதமான சுப நிகழ்வு ஒன்று நிகழும். அதில் எல்லோரும் ஒன்று கூடி வீட்டில் ஒரு இனிமையான மனநிலையை உருவாக்குவார்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். அவர்கள் பல்வேறு வழிகளில் உங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் உங்கள் நோக்கங்களில் உதவுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்களுடனான உங்கள் தொடர்புகளை சிதைக்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது, முயற்சிக்கக்கூடாது. அவர்களை மதித்து உங்களுடனே வைத்திருங்கள். உங்கள் உறவுகள் யாவும் உங்களுக்கு முக்கியமானவை. முதல் வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களை வலிமையானவராகவும் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடியவராகவும் மாற்றுவார். செவ்வாய் கிரகத்தின் சனியின் அம்ச பார்வையால் உங்களுக்கு மன எரிச்சலையும் உடல் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தக்கூடும். இந்த நேரத்தில் அதே நேரத்தில் செவ்வாயின் 4ஆம் பார்வை 4ஆம் வீட்டையும் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிதளவு அவர் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே உங்கள் தாயினுடைய நலனில் அக்கறை கொண்டு செயல்படுங்கள். மற்றும் இதனால் குடும்பத்தில் சிறிய தகவல் தொடர்பு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே இந்த பிரச்சனையை தீர்த்து உங்கள் வீட்டிற்கு அமைதியையும் நல்லிணக்கத்தையும் திரும்ப கொண்டு வர நீங்கள் பொறுமையாக, படிப்படியாக, அமைதியாக, நல்ல சிந்தனையுடன் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது மேஷராசி மக்கள் தினமும் சூரிய வந்தனம் செய்த பின் சூரிய கவசம் மற்றும் அஷ்டக பாராயணம் செய்வது நன்று. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலமரத்தை பொதுவில் நட்டு நீர் விட்டு பாதுகாத்து வர வேண்டும். சனிக்கிழமை காலை கோயிலில் தூய்மை பணிகளில் பங்கேற்பதும் நன்மையாக இருக்கும். தினசரி நடைப்பயிற்சி, தியானம் மற்றும் யோகா பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுங்கள். யாவும் நலமாகும். நீங்களும் நலமுடனும் தேக திடகாத்திரத்துடனும் இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் கடக்கலாம். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் பகிரும் அன்புகள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.